பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இது உங்களுக்கான காலம், நிறைவேறும் காலம். ஆதார வசனம் ஏசாயா 60 வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். மகிமையானவரின் மக்களே, இந்த மேற்கண்ட வாக்கு தத்தத்தில் ஆனாலும் என்ற பதம்தான் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆம், எல்லா பக்கம் இருள், பற்றாக்குறை, வறட்சி, துக்கம். ஆனாலும் கர்த்தர் தம் மக்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு தம் மகிமையை உதிக்க பண்ணுகிறார், விளங்க பண்ணுகிறார். எப்போதுங்க இது நம்முடைய கேள்வி. அதற்காகத்தான் இந்த செய்தி. இந்த காலம் நீங்கள் மகிமையை அனுபவிக்கும் காலம், விடுதலையின் காலம், மன்னிப்பு பெறும் காலம், உயர்வும் காலம், செழிப்பின் காலம். அது உங்களுடைய காலம். நீங்கள் வாய்விட்டு சொல்ல வேண்டும், இது என்னுடைய காலம் என்று. இதை சாட்சியாக நாம் யாத்ரா 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பமாகி 11ஆம் அதிகாரம் வரை இதை பார்க்கலாம். எகிப்தியர்களுக்கு 10 வாதைகளால் அலக்களிக்கப்பட்டார்கள். அங்கேயே இருந்த இஸ்ரவேலுக்கு இதில் ஒன்றும் வரவில்லை. எகிப்தியர்களுக்கு வந்ததை கண்டார்கள், கேட்டார்கள், இவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்களுக்கு ஏதும் இல்லை. அங்கே எகிப்தியர்களுக்கு இருள் மூடிக்கொண்டது, இஸ்ரவேலருக்கு வெளிச்சம், அதாவது தேவ மகிமை வெளிப்பட்டு பாதுகாக்கப்பட்டனர். அவர்களை ஒழித்து வைத்தது போல் பாதுகாக்கப்பட்டனர். அவர்களுக்கு ஏறும் பெரிய அற்புதம், அதிசயம் அன்று நடக்கவில்லை, ஆனால் பாதுகாக்கப்பட்டார்கள். நன்றாக அந்த செய்தியை கவனித்து கேளுங்கள். நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். எதற்காக? அவர் மகிமையை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த நேரத்திற்காக. அந்த நேரம் நமக்கு தெரியாதனால் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்று சொல்கிறார், உன்னை இவ்வளவு காலம் நான் பாதுகாத்து வந்தது. நீ எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் உன்னை பலப்படுத்தி ஒன்றுமே நான் செய்யாவிட்டாலும் உன்னை பலப்படுத்தி கொண்டு வந்தது. நான் உனக்கு உன்னுடைய மகிமையை காட்டும் காலம் வந்துவிட்டது. அன்று இஸ்ரவேலுக்கு பாதுகாத்தார். இந்த வாதி ஒன்று வராதபடி பாதுகாத்தார். ஏன் பாதுகாத்தார்? அவர்கள் தேவனிடத்திலிருந்து வாக்கு பெற்றவர்கள். இவர்களுக்காக ஆபிரகாமின் காலத்தில், ஈசாக்கின் காலத்தில், யாக்கோபின் காலத்தில் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அந்த வாக்கு உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்கிறது. யாத்திராகம் 2:25. சிம்பிள், இவ்வளவுதான். நாமும் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள். இயேசு நமக்காக தம்முடைய இரத்தத்தினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:20 சொல்வது போல, தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இந்த ஆமென்று இருக்கிற வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோமே. மேலும் நாமே பல வாக்குத்தத்தங்களை எடுத்து இதன்படி ஆசீர்வதிங்கப்பா என்று கேட்டிருக்கிறோமே. கீழே போடு, நான் எப்பொழுது உனக்கு இதை கொடுத்தேன் என்று என்றாவது ஒரு நாள் அவர் சொன்னதுண்டா? சொல்ல மாட்டார். ஆக நமக்கு தேவனுக்குள் இயேசுவின் வழியாக போன நமக்கு விடிவு காலம் வந்துவிட்டது. அதுதான் நம்முடைய காலம். அதனால்தான் ஹெட்டிங் சொல்லுகிறது, உங்களுடைய காலம். இதை அனுபவித்த தாவீது சொல்கிறான், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். கேட்டீர்களா? சங்கீதம் 139:11. மீகா தீர்க்கதரிசின் மூலமாக பேசுகிறார். என் சத்துருவே, இருளின் அதிகாரம், அந்தகாரத்தின் ஆவிகள் நம்முடைய 1-2 அடி போனால் கீழே 3 அடி சரிக்கு விழுகிறது, ஒன்றுமே வாய்க்காமல் பண்ணுகிறது. சத்துருவின் அதிகாரம் இவ்வளவு காலம். அதன் மத்தியில் நம்மளை பாதுகாத்து வந்தார். சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து வந்தார். அந்த சத்துருவை பார்த்தால் மீகா தீர்க்கதரிசி பேச சொல்கிறார், எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் இருளில் உட்கார்ந்திருக்கிறேன் என்று நீ நினைக்காதே. எனக்கு எல்லாமே இருளாக இருக்கிறேன் என்று நினைக்காதே. என் தேவன் உள்ளே இருக்கிறார். அவர் தமது மகிமையை, வெளிச்சத்தின் மகிமையை, எல்லா மகிமையை, வல்லமையை, அன்பை வெளிப்படுத்த போகிறார். மீகா 7:8 என்று இந்த வசனங்களை சத்தமாக, தைரியமாக எடுத்து பேசுங்கள். சூரியனின் மகிமை வேறு, சந்திரங்களின் மகிமை வேறு. தான் படைத்த அனைத்து படைப்புகளை தனித்தனி மகிமையை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:41. சூரியனின் மகிமை ஒளி, வெளிச்சம். இந்த மகிமையை சூரியன் தன்னுள் அடக்கி வைத்துக் கொள்வதில்லை, வெளியே காட்டுகிறது. நாம் பெற்றுக்கொள்கிறோம், வெளிச்சம் பெறுகிறோம். இரவில் நமக்கு சூரியன் தெரிவதில்லை. ஆகையால் சூரியன் மறைந்து விட்டது, தமது மகிமை உள்ளடக்கி கொண்டது என்பது அல்ல. பூமி சுழன்று கொண்டிருப்பதால் நமக்கு தெரிவதில்லை, அவ்வளவுதான். அந்த நேரம் வந்தவுடன் மறுபடியும் வெளிச்சம் பெறுகிறோம். யாராவது, ஏசப்பா நாளைக்கு சூரியனை கொஞ்சம் உதிக்க செய்யுங்கப்பா என்று கேட்டதுண்டா? இல்லையே.
பிரசங்கி 3:11 சொன்னது போல அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அந்த அதன் காலம்தான் இன்று வந்துவிட்டது. அதை நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மளை காத்திருக்க வைத்தார். வாக்கு பெற்றவர்களே, காத்திருப்பவர்களே, எப்படி என்னைக்கு என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களே, உங்களுக்கு காலம் கழிந்து விட்டது, வந்து விட்டது. அதுபோலத்தான் நீங்கள் பெற்ற வாக்குகள் எல்லாம் மகிமையாய் வெளியரங்கமாய் உங்கள் மேல் வந்து உதிக்கும், வெளிப்படும் காலம் வந்துவிட்டது. அவரே சொல்லுகிறார். யோபு சகலத்தை இழந்தான், தெருவுக்கு வந்து விட்டார். மனைவியே இவனை நிந்தையாய் பேசுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்கிறாள். ஆனாலும் யோபு தான் கர்த்தரை அறிந்த அறிவினாலே அறிக்கை செய்கிறான். அவன் எந்த நிலையில் அறிக்கை செய்கிறான் என்பதை நீங்கள் படித்து பாருங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு 42:2. எனக்கு என்று குறித்து அவர் நிறைவேற்றி முடிப்பார். யோபு 23:16. இதை இவன் இரட்டத்தனையாக ஆசீர்வாதம் பெறுவோம் என்று சொன்னான். இல்லை, அவன் கர்த்தரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறான் என்பதை பிரகடனப்படுத்தினான். அதற்கப்புறம்தானே இரட்டத்தனை ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆண்டவர் தன் மகிமையை உதிக்க செய்தார். மக்களே, கர்த்தரின் மகிமை உங்கள் மேல் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவரது மகிமையை பிரத்யட்சமாக விளங்க பண்ணக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் காண்பீர்கள், அனுபவிப்பீர்கள், ஆண்டவரை துதிப்பீர்கள். மற்றவர்கள் இதை கண்டு ஆச்சரியமாய் பேசப் போகிறார்கள். என்ன என்று பேசுவார்கள்? இவர்கள் ஆகாதென்று கல்லலில் தள்ளப்பட்டிருந்தார்களே, கர்த்தர் இவர்களுக்கு இத்தனை காரியங்கள் செய்கிறாளே, இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்வார்கள். நம்பினால் உங்களுக்கு இது நடக்கும். கர்த்தரின் மகிமை என்பது அவரது வல்லமை, தயவு, இரக்கம், அன்பு, பரிசுத்தம், நியாயம் தீர்த்தல், மகத்துவம், உண்மை, கிருபை, மன்னிப்பு, நீதி, மீட்பு, சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனையும் வைத்திருக்கிறார். யார் யாருக்கு எதை தேவை இதை செய்வார். இந்த இடத்தில் இவர்கள் இருக்க முடியாது, அவ்வளவுதான் என்று நினைத்தவர்களுக்கு ஆச்சரியமாக தமது மகிமையை விளங்க பண்ணி அங்கேயே உங்களை தங்க வைத்து உயர்த்தப் போகிறார். யார் யாருக்கு எது தேவையோ அதை வெளிப்படுத்தப் போகிறார். உங்களுக்கு நீங்கள் பெற்ற வாக்குகள் தரிசனம் நிறைவேற எதை காண்பிக்க வேண்டுமோ அதை உங்களது எல்லையில் இறக்குவார். இயேசு ஊழியம் செய்த காலத்திலே மக்களிடையே அவரது மகிமை வெளிப்பட்டது. வல்லமையாக, மன்னிப்பாக, விடுதலையாக. குருடர் பார்வையடைந்தனர், செவிடர் ஊமையர் கேட்கவும் பேசவும் செய்தனர். பிசாசில் பிடிபட்டிருந்தோருக்கு விடுதலையானார்கள். விடுதலை வல்லமையாக வெளிப்பட்டது. அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். மகிமை அவர்கள் மேல் உதித்தது. கர்த்தரின் மகிமை மரியாளுக்கு யோவான் 12ஆம் அதிகாரம் விபச்சாரி மன்னிப்பாக வெளிப்பட்டது. இரக்கம் கிடைத்தது அவளுக்கு. யாவீருடைய மகள் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள். இறந்து விட்டால் உயிர்ப்படையும் வல்லமை மகிமையாக வெளிப்பட்டது. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ மார்க் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அவளுக்கு சுகமளிக்க வல்லமையாக அவருடைய மகிமை வெளிப்பட்டது. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் கானானிய ஸ்திரீ மகள் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டவள், அவளுக்கு விடுதலையாக மகிமை வெளிப்பட்டது. அப்படி யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் மகிமையாக வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய மகிமையை நீங்கள் பேசி முடிக்கவே முடியாது. அப்படி இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் அன்பர்களே, இந்த வாரம், இந்த மாதம் எது அவசியம், எது தேவை, ஏக்கம், விருப்பம், இவ்வளவு காலம் நீங்கள் ஜெபித்து வந்தது, இவ்வளவு காலம் நீங்கள் பெற்று வந்த தைரியம் அத்தனைக்கும் அவர்களுக்கு தகுந்தவாறு கர்த்தரின் மகிமை வெளிப்பட்டு கிரியைகளாக வெளிப்பட போகிறது. எனக்கு வெளிப்படும், இது எனக்குரிய காலம் வந்துவிட்டது என்று சத்தமாக சொல்லுங்கள். கர்த்தரின் மகிமையை வரவேற்றுக் கொள்ளுங்கள். எதற்காக இவ்வளவு காலம் உங்களை ஒளித்து வைத்தது போல், மறைத்து வைத்தது போல் வைத்திருந்தார்? இந்த மகிமையை முழுவதும் காட்டுவதற்காகத்தான். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 27:5. என்னை தமது கூடாரத்தில் மறைத்து, என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து ஏற்ற காலத்தில் கண்மலை மேல் நிறுத்துவார். நிறுத்தினாரா இல்லையா? அப்படி உங்களை நிறுத்துவார். அதே தாவீது சொல்கிறான் சங்கீதம் 102:13 சொல்லுகிறான், இரக்கம் செய்யும் காலம் வந்துவிட்டது, தயை செய்யும் காலம் வந்துவிட்டது. தேவரே எழுந்தருளுவீர், சீயோனுக்கு இரக்கம் செய்யும், தயவு செய்யும் காலமும் குறித்த நேரம் வந்துவிட்டது. அதுபோல உங்களுக்கு குறித்த நேரம் வந்துவிட்டது. அதை ஆண்டவர் பிரகடப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் அதை திரும்ப வாய்விட்டு சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்தி. நிச்சயமாக பெறுவீர்கள். உங்கள் காலம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. அவர் மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது. விசுவாசிகள், விசுவாசித்தவர்களுக்கு எல்லாம் கூடும். சாதாரண காரியமல்ல, பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். பெரிய காரியங்களை செய்வார் அவர், நிச்சயம் செய்வார். ஆமேன். ஜெபிக்கலாம். தகப்பனே, இத்தனை காலம் அடியானை மறைத்து ஒளித்து வைத்தது போல பாதுகாத்து வந்தது இந்த ஒப்பற்ற மகிமையை அடியால் கண்டு ருசித்து அனுபவிக்கவே என்பதை செய்தியின் மூலம் கண்டேன். அப்படியே உமது மகிமையை காண்பேன்.
சாட்சியாய் நிற்பேன். அறிக்கை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு எனக்குரியதை அற்புதமாய் ஆச்சரியமாய் என்னிடமே கொண்டு வந்து சேர்த்து தமது மகிமையை என்னில் விளங்கச் செய்வார் என்பதில் ஒவ்வொரு மணி நேரமும் உறுதியாயிருக்கிறேன். உம்முடைய அதிசயமான கிருபை எனக்கு விளங்கச் செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக நான் பெற்றுக்கொள்வேன். நான் எதிர்பார்த்து இருக்கிறேன். விசுவாசிக்கிறேன். ஆகையால் பேசுகிறேன். இன்னும் பேசுவேன். அடைவேன். ஆமேன். ஹல்லேலூயா.